ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, 7 Qs ரூல்ஸை பத்தி டீட்டெயிலா பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து 5வது பார்ட்டு. இந்த 5வது பார்ட்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டூலு, அதை பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த டூலை பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல கூட இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களால ஈஸியா பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ பேரட்டோ டயக்ராம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டூல்னே சொல்லலாம். இந்த 7 Qs ரூல்ஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் அப்படின்னா இந்த பேரட் டயக்ராம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த டூல்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்றதுக்காக. இப்போ ஒரு ப்ராப்ளத்தை நிறைய ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிற நிறைய ப்ராப்ளத்துல எந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும், எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பேரட்டோ டயக்ராம் மூலியமா நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இப்ப இங்க பாருங்க, சேம் அதேதான். ஷோஸ் ஃபோக்கஸ் ஏரியா டு கெட் மோஸ்ட் கெயின்ஸ். நம்ம எந்த ஏரியாவில் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த டிபேட்டும் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். அதே போல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பார் சார்ட் அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ஹைட். இப்போ இந்த பேரட் எப்படி இருக்கும், ஹையஸ்ட்ல இருந்து அப்படியே லோவஸ்டா வரும். அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதுக்கு நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அதே போல இங்க பாத்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ், அதாவது ரைட்ல வர வர பாத்தீங்கன்னா அப்படியே ரெடியூஸ் ஆயிட்டே வரும். அப்போ நம்ம எதுக்கு அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அதையும் தாண்டி இதுல எது வைட்டல் ஃபியூ, எது ட்ரிவியல் மணி அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அதாவது முக்கியமான சில என்ன, முக்கியமற்ற பல எது அப்படிங்கறத இந்த பேரட்டோ மூலியமா நம்ம காமிச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒரு 10 டிபேட் இருக்கும். அத வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்போம். ஆனா, நீங்க அந்த 10 டிபேட்டுக்கு பேரட்ட பார்த்தீங்க அப்படின்னா, 2 டிபேட் தான் வந்து வைட்டல் ஃபியூவா இருக்கும். அதான் வைட்டல் ஃபியூனா முக்கியமான சிலையா இருக்கும். ஆனா பேலன்ஸ் 8 டிபேட் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து ட்ரிவியல் மணியா தான் இருக்கும். அப்போ நம்ம வைட்டல் ஃபியூக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்பனா தான் நமக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 80% ஆஃப் ட்ரபிள் கம்ஸ் ஃப்ரம் 20% ஆஃப் த ப்ராப்ளம். அதாவது இந்த 8% ஆஃப் ட்ரபிள்ஸ் வந்து நமக்கு எங்க இருந்து வருது அப்படின்னா, அந்த 20% ஆஃப் ப்ராப்ளம் அங்க இருந்து தான் வருது. ஓகே, இப்ப இங்க பாருங்க. நேம்ட் ஆஃப்டர் இத்தாலியன் எக்கனாமிஸ்ட் வில்ஃபிரிடோ பேரட்டோ. இந்த பேரட்டோ டயகிராம யாரு வந்து லான்ச் பண்ணா அப்படின்னா, வில்ஃபிரிடோ பேரட்டோ. அவர் தான் இந்த பேரட்டோ டயகிராம் வந்து கொண்டு வந்தாரு. ஓகே, இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பேரட்டோ பத்தி நம்ம வந்து பேரட்டோனா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, எங்க எப்ப பேரட்டை யூஸ் பண்ணுவாங்க? ஸ்டார்டட் ப்ராப்ளம் சால்விங். அதாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பேரட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதையும் தாண்டி ஒரு பிக் ப்ராப்ளத்தை ஒரு ஸ்மால் ப்ராப்ளமா கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பேரட்டை யூஸ் பண்ணலாம். ப்ரியாரிட்டைஸ் ஹை இம்பாக்ட் இஷ்யூஸ். எங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பேரட்டை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக் அனாலிசிஸ் ஆஃப் காஸ்ட் பேஸ்ட் மேக்னிடியூட். ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஈஸியா பாத்தி அப்படின்னா லிமிட்டட் ரிசோர்சஸ நம்மளால பெட்டரா யூட்டிலைஸ் பண்ண முடியும். அதுக்கு இந்த பேரட்டோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே. இப்போ சரி, நீ பேரட்டோ பத்தி சொன்ன. பிளஸ் இந்த பேரட்டோ எப்படி நான் வந்து வரைகிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணுங்க. ஏன்னா டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டேட்டா இல்லாம நம்மளால பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணுங்க. ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், ஆர்டர் த டேட்டா. டேட்டாவை ஆர்டர் பண்ணணும். இப்போ உங்ககிட்ட நிறைய பிக் டேட்டாஸ் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, டேட்டாவை ஆர்டர் பண்ணுங்க. ஆர்டர் பண்ணி பாத்தீங்கன்னா ஆக்சிஸ வந்து கிரியேட் பண்ணுங்க. வெர்டிகல் ஆக்சிஸ், ஹரிசாண்டல் ஆக்சிஸ். அதுக்கப்புறம் 5வது பாத்தீங்கன்னா பார் வந்து பிளாட் பண்ணுங்க. கவுண்ட் ஆட் பண்ணுங்க. கும்யூனிட்டி லைன் வந்து அந்த இடத்த கொண்டு வாங்க. டைட்டில், லெஜெண்ட், டேட் இது எல்லாத்தையும் கொண்டு வாங்க. டயகிராம் வந்து அனலைஸ் பண்ணுங்க. இன்டர்பிரட் தி ரிசல்ட். ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு பெட்டரான ஒரு பேரட்டோ டயகிராம் உங்களுக்கு கிடைச்சிரும். சரி, ஓகே. இப்போ நம்ம பேரட்டோ டயகிராம் வந்து எப்படி கிரியேட் பண்றது அதை பத்தி பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா பேரட்டோட பெனிஃபிட். இப்போ பேரட்டோ நீங்க வந்து ஃபாலோ பண்றதுனால ஒரு மேஜரான ஒரு ப்ராப்ளத்தை ஈஸியா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம டீம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதே இப்ப நீங்க பாருங்க, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ராக்கிங் ஆஃப் ப்ராப்ளம் இன் சிங்கிள் சார்ட். ஒரு சிங்கிள் சார்ட்டை நம்மளால ஈஸியா வந்து ட்ராக் பண்ண முடியும். ஓகே, இதான் வந்து பேரட்டோட பெனிஃபிட். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைவா வந்து ஒரு பேரட்டோ வந்து கிரியேட் பண்ணி பார்த்துடலாம். இதாங்க பேரட்டோ சார்ட். பேரட்டோ சார்ட்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். பிளஸ் இங்க பாருங்க, உங்களுக்கு பேரட்டோ நம்ம என்ன பண்ணலாம்னா, எக்ஸல்லயும் நம்ம வந்து பேரட்டோ வந்து டயக்ராம் வந்து கிரியேட் பண்ணலாம். பிளஸ் மினி டேப் இருக்கு, நம்ம அதுலயுமே கிரியேட் பண்ணலாம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, பேரட்டோ டயகிராம் வந்து ஒரு எக்ஸர்சைஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம லைவா நம்ம என்ன பண்ணலாம்னா, எக்ஸலுக்கு நம்ம போலாம். இங்க பாருங்க.
பேரட்டோ அனாலிசிஸ் ஆஃப் இன்ஜுரிஸ் பை டிபார்ட்மெண்ட். ஓகே. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு இன்ஜுரிஸ் வருது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணியிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் 1, மெயின்டெனன்ஸ் 2, ஆப்பரேஷன்ஸ் 1, ஆப்பரேஷன் 2, அட்மினிஸ்ட்ரேஷன், ட்ரைனிங், சேஃப்டி. அப்போ மெயின்டெனன்ஸ் 1 மூலியமா 128. அப்ப எவ்வளவு ஆக்ஷன் வந்திருக்கு? 128 ஆக்ஷன் வந்திருக்கு. அடுத்து 102, அடுத்து 82. ஓ, இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம குமுலேட்டிவ் பெர்சன்ட் எல்லாமே கிரியேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இங்க பாருங்க 80-20 பிரின்சிபல். ஏன்னா இந்த பேரட்டோட பிரின்சிபலே எது அப்படின்னா 80-20 தான். அதாவது 80% ப்ராப்ளம் வந்து வரதுக்கு காரணம் 20% ஆஃப் காசஸ் தான். ஓகே. ஓ, இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா 20% ப்ராப்ளம் வரதுக்கு காரணம் 80% ஆஃப் காசஸ். அப்ப அந்த 80-20 ரூல்ஸை நம்ம வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். இங்க பாருங்க, இப்போ நம்ம நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஆனா இந்த 80-20 ரேஷியோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு இந்தாண்டு இருக்கிறது எல்லாமே வந்து வைட்டல் ஃபியூவா இருக்கும். முக்கியமான சிலையா இருக்கும். இதுக்கு இந்தாண்டு இருக்கிறது எல்லாமே முக்கியமற்ற பல. அப்போ நம்ம மெஷினை ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் பண்ணோம் அப்படின்னாவே ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆக்சிடென்ட் வராத தடுத்துடலாம். மெயின் ஃபர்ஸ்ட் திங் இதான். ஓகே. சரி, இப்ப நம்ம லைவா வந்து எக்ஸல்ல பாத்துருவோமே. இப்ப இங்க பாருங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் வந்து நான் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஆல்ரெடி நான் சார்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை நான் டிலீட் பண்ணிடுறேன். சரி, இப்ப இங்க பாருங்க. ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா வந்து நான் அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப வந்து ஒரு லெவல் ஒரு அசெம்பிளில இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் லெவல் டைட்டு டார்க் லெஸ்ஸா இருக்கு. தேவையில்லாம நாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து ஃபெயில் ஆகுது. அதர்ஸ் அதாவது வேற ப்ராப்ளம் வேஸ்ட் வெயிட் ரொம்ப ஹையா இருக்கு. அப்ப அதுக்கான பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன கவுண்ட் இந்த இடத்துல குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். சரி, இந்த குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் எப்படி கொண்டு வருது அப்படின்னா, இப்ப இந்த இடத்த பாத்தீங்க அப்படின்னா இதனோட ஃபுல் டோட்டல் எவ்வளவு 200 வருது. அப்ப அதை டிவைட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வந்துரும்னா இந்த குமுலேட்டிவ் பெர்சன்டேஜ் வந்துரும். ஓகேங்களா? சரி. இப்போ லைவா உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஓகே. இப்போ இதுல ஹையஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 104 எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த 104 இருக்கு பாத்தீங்களா? இந்த 104 பிளஸ் இந்த 42. ஓகே. இப்போ இத நம்ம என்ன பண்ணலாம்னா ஹைட் பண்ணிடலாம். ஹைட் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டேட்டாவை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு நேரா இன்சர்ட்ல நம்ம போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரெக்கமெண்டட் சார்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த ரெக்கமெண்ட் சார்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அதுவே நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் சார்ட்டை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சார்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பேரட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்க பாருங்க. நம்ம வந்து அதோட டிசைன் நம்ம வந்து மாத்திக்கலாம். இப்போ இந்த 80-20 பாத்தீங்கன்னா இங்க போயிட்டு வச்சாது பாருங்க இந்த இடத்துக்கு. அப்போ நம்ம லெவல் டைட் லெஸ் டார்க் இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாவே போதும். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா நம்ம டைட்டில் பண்ணிக்கலாம். இதாங்க இந்த மாதிரி தான் நீங்க வந்து பேரட்டோ. ஓகே. இப்போ நீங்க வந்து கிரியேட் பண்ணிட்டு நீங்க எங்க போயிட்டு ஷோ பண்ணி காமிக்கிறீங்களோ அந்த ஸ்லைட்ல நீங்க வந்து போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேரட்டோ வந்து எக்ஸாம்பிள் லைவாவும் உங்களுக்கு வந்து காமிச்சேன். பிளஸ் ஆல்ரெடி இருக்கிற ஒரு எக்ஸாம்பிளையும் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? சரி. இந்த வீடியோஸ் எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த பகுதியில் மீட் பண்ணுவோம். பாய்.